ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பவர் சிஸ்டத்துலேருந்து ஒரு முக்கியமான டாபிக் ஃபால்ட் அனாலிசிஸ் அதிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சம் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அது என்ன சம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் த ஃபால்ட் கரண்ட் பி 2000 amps, the relay setting 50% and current transformer ratio be 400/5, then the plug setting multiplier will be. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபால்ட்டு கரண்ட் கொடுத்துருக்குறாங்க, ரிலே செட்டிங் கொடுத்துருக்குறாங்க, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயர் கேட்டிருக்கிறாங்க. ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ட் கரண்ட் டிவைடட் பை ரிலே கரண்ட் செட்டிங். அந்த ரிலே கரண்ட் செட்டிங்கோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, கரண்ட் செட்டிங் இன்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ இன்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி கரண்ட். கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ப்ரைமரி கரண்ட், செகண்ட் உள்ளது வந்து செகண்டரி கரண்ட், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி கரண்ட். இப்போது இந்த பிஎஸ்டிஎம்மை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ட் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 டிவைடட் பை கரண்ட் செட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 50%, அதனால் 0.5 போட்டுக்கிறேன், இன்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ 400 டிவைடட் பை 5 இன்ட்டு செகண்டரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி கரண்ட் எவ்வளவு 5. ப்ரைமரி கரண்ட்னா 400, செகண்டரி கரண்ட்னா 5. இங்கே அதனால் நான் 5 போட்டேன். இந்த 5 வில் கெட் கேன்சல்ட், 0000. தென் என்ன வரும் அப்படின்னா 20 டிவைடட் பை 2, 0.5 இன்ட்டு 4 வந்து 2. இதை கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் வந்து 10 கிடைக்கும். இதுதான் ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயரோட ஆன்சர். தேங்க்யூ.